ஹாய் கேஸ், இந்த படத்தோட ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸான ஒரு மீர்கட் விலங்கும் ஒரு பன்றியும் சேர்ந்து ஒரு நீல நிற அபூர்வ பூவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தில் பல ஆபத்து மற்றும் தடைகளை தாண்டி ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்படி இவங்க பயணத்தில் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ், எமோஷன், ட்விஸ்ட்னு கதையை வேற லெவலில் கொண்டு போய் கடைசியாக இவங்க அவங்களோட இலக்கை அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே அழகா சொன்ன இந்த ஒரு படம் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டஃபிட்டி அக்ராஸ் தி டெசர்ட். ஸோ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிறது வாய்ஸ் ஆஃப் கார்த்தி, நான் உங்கள் கார்த்தி. ஆப்பிரிக்காவோட பறந்து விரிஞ்சு கிடக்கிற சவானா காட்டு பகுதி. அங்க நிலத்துக்கு கீழே குழி தோண்டி அதுக்குள்ள வந்துட்டு வர ஒரு மீர்கட் குடும்பம். இந்த மீர்கட் அப்படிங்கிறது எப்பவுமே கூட்டமா குட்டியா எழுந்து நின்று தூரத்துல எதையாவது பார்த்தபடியே இருக்கும்ல, அந்த உயிரினம் தான். இந்த ஃபேமிலியில ஒரு தாத்தா பாட்டி அப்புறம் இவங்களோட 3 பேர பசங்க அப்படின்னு மொத்தம் 5 பேர். இந்த குட்டி பசங்களோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க போல. இதுல பெரிய பொண்ணா இருக்க இவ பேரு தான் டஃபிட்டி, இந்த படத்தோட ஹீரோயின். இந்த பொந்துக்குள்ள இவங்களோட தாத்தா, இதை பாருங்க பேர பசங்களா, இந்த காடு ரொம்பவே ஆபத்தானது, சிங்கம் கழுகுன்னு நிறைய ஆபத்தான விலங்குகள் சுத்தி தெரியும். ஸோ நம்ம இனத்தை தவிர வேற எந்த ஒரு விசித்திரமான மிருகத்துக்கிட்டையும் பேசாதீங்க, முக்கியமா அதுங்களை நம்பிடாதீங்க அப்படின்னு எப்பவும் போல ஒரு வார்னிங் தராரு. எப்பவும் போல ஒரு நாள் காலையில டஃபிட்டி தண்ணி கொண்டு வரதுக்காக ஆத்து பக்கம் போறா. இந்த சவானா ஒரு வறட்சியான காடு இல்லையா, ஸோ அதனால ஆத்துல தண்ணியே இல்ல, வறண்டு போய் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி நிக்குது. டஃபிட்டியும் தண்ணி குடிக்கலான்னு கிட்ட போகக்குள்ள அங்க ஒரு பட்டாம்பூச்சி இவளோட கவனத்தை திசை திருப்ப அதை பார்த்து ரசிச்சுட்டு இப்ப தண்ணியை பார்த்தா அதுல பாதி தண்ணியை காணோம். அட எங்கடா இங்க இருந்த பாதி தண்ணியை காணோம் அப்படிங்க, ஏ புள்ள அதை நான் தான் குடிச்சேன் அப்படின்னு ஒரு காட்டு பன்றி ஒண்ணு பாறைக்கு பின்னால இருந்து வெளியே வருது. ரொம்பவே தாகமா இருந்துச்சு, அதனாலதான் இந்த தண்ணியை குடிச்சிட்டேன். எவ்வளவு தாகனா இந்த மொத்த ஆத்துல இருக்க தண்ணியையும் நான் தான் குடிச்சு தித்துட்டுனா பாத்துக்கேன் அப்படின்னு காமெடியாவும், ஆமா நீங்களாம் எப்ப பார்த்தாலும் இப்படி 2 காலம் நின்னுகிட்டு அப்படி தூரத்துல என்னதான் பாக்குறீங்க அப்படின்னு கலாய்க்கிற மாதிரியும் பேச, அட போடா பண்ணி போயில அப்படின்னு டஃபிட்டியும் அங்க இருந்து போறா. அட 2 மாசமா காமெடிக்கு தான் பேசினேன், நீ என்ன இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டு போற அப்படின்னு பின்னாடியே போய், என் பேரு பிரிஸ்டல், உன் பேரு என்ன அப்படின்னு கேட்க, இவளும் என் பேரு டஃபிட்டி அப்படின்னு சொல்றா. அப்ப அவளோட தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வர இவளும் இதுக்கு மேல பேச்சு கொடுக்காம அங்க இருந்து போறா. அப்ப அங்க ஒரு பெரிய கழுகு வந்து பிரிஸ்டலை தூக்கிட்டு போக, இவனும் ஏமா டஃபிட்டி என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்த, இவனும் வேகமா ஓடி போய் பிரிஸ்டலை பிடிச்சி இழுக்க 2 பேரோட வெயிட் தூக்கிட்டு பறக்க முடியாம அந்த கழுகு, அடுத்த தடவை யாராவது ஒருத்தர் தனியா மாட்டாமலையா போயிடுவீங்க, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களை இங்கேயே விட்டுட்டு பறந்து போயிடுது. டஃபிட்டியும் பிரிஸ்டலை காப்பாத்திடுறா. இந்த சம்பவத்தினால இந்த பன்றியோட வயித்துல கழுகோட நகங்கள் பட்டு காயம் ஏற்பட்டுடுது. டஃபிட்டியும் இந்த காயத்துக்கு என்னோட வீட்டுல மருந்து இருக்கு, ஆனா என்னோட தாத்தா கோவப்படுவாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஓ அப்படியா உனக்கு ரொம்ப நல்ல மனசு, சரிவா உன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இந்த மீர்கேட்டோட பொந்த நோக்கி ஓடுறான் பிரிஸ்டல். டஃபிட்டியும் அவனோட வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டே, டே டே இருடா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா, அங்க போனா பெரிய பிரச்சனை அப்படின்னு அவனை நிப்பாட்ட ட்ரை பண்ண 2 பேரும் அந்த பொந்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க டஃபிட்டியோட தாத்தா, டஃபிட்டி நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நம்ம இனத்தை தவிர வேற எந்த ஒரு இனத்துக்கிட்டையும் சேரக்கூடாதுன்னு, ஆனா நீ என்னடானா ஒரு பன்றிய அதுவும் நம்ம இடத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன்னு திட்டுறாரு. அதுக்கு டஃபிட்டியும், ஒரு ஈகிள் வந்து இவனை தூக்கிட்டு போக பார்த்துச்சு, நான் தான் இவனை காப்பாத்தினேன், இவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றா. அங்க வந்த இவளோட பாட்டி தாத்தாவை சமாதானப்படுத்தி பிரிஸ்டலோட காயத்தை பார்த்துட்டு, இதுக்கு நம்ம கிட்டே மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டஃபிட்டியோட தம்பி தங்கச்சிங்களான இந்த 2 குட்டி பசங்க பிரிஸ்டல் கூட நல்லா அட்டாச் ஆகி ஜாலியா விளையாடுறாங்க. நம்ம பிரிஸ்டலுக்கும் யாருமே கிடையாது, தன்னந்தனியாவே தான் வாழ்ந்துட்டு வரான். இவனுக்கு டஃபிட்டியோட ஃபேமிலி கூட எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு ஆசை. இப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாதனமா மரத்தில் தொங்கிட்டு இருந்த ஒரு பாம்பை பிரிஸ்டல் கீழே இழுத்து விட்டுறான். இருந்தாலும் இவங்க எல்லாம் சேர்ந்து சாதுரியமா அந்த பாம்பை விரட்டி அடிக்க அதுவும் அங்கிருந்து போயிருது. அது போனதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க, பாம்பு டஃபிட்டியோட தாத்தாவை கடிச்சிட்டு போயிருக்கு. தாத்தாவோட உடம்பு முழுக்க விசையேறி ரொம்ப பலவீனமா மாதிரி படுத்த படுக்கை ஆயிடுறாரு. பாட்டியும் பார்த்துட்டு அடுத்த மழை வர வரைக்கும் தான் தாக்கு பிடிச்சு உயிரோடு இருப்பாரு அப்படின்னு கவலைப்படுறாங்க. சாகர் நிலைமையில கூட இந்த தாத்தா டஃபிட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு, எந்த நிலைமையிலும் மற்ற உயிரினங்களோட சேராத, அதுங்களை நம்பாத அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் பிரிஸ்டல் பன்றியும் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. டஃபிட்டியும் இதுக்கெல்லாம் காரணம் தான் தானே கில்ட்டியா ஃபீல் பண்ணி வெளியே வந்து, இந்த பன்றி கிட்ட தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல, பிரிஸ்டலும் நடந்ததுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு அங்க இருந்து சோகமா போறான். தாத்தாவை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு அவளோட பாட்டி கிட்ட போய் என்ன பண்றதுன்னு கேட்க, அப்ப அவளோட தாத்தா மயக்க நிலையிலேயே அவரையே அறியாம ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு அரிய வகை நீல நிற பூ இருக்கு, அது பாலைவனங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு எந்த ஒரு நோயையும் குணப்படுத்துற சக்தி இருக்கு. இப்படி சொல்ல பிரிஸ்டலும் வெளியே மறைஞ்சிருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த நீல நிற பூவால தான் தாத்தாவை குணப்படுத்த முடியும்னா நான் போய் அதை கொண்டு வரேன், அது எங்க இருக்கு அப்படின்னு டஃபிட்டி இவளோட பாட்டி கிட்ட கேட்க, இவளோட பாட்டியும், அது ஸ்னேக்ஸ் கேட், அதாவது பாம்பின் வாசல்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், ஆனா அது எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, அங்க போன எந்த ஒரு மிருகமும் திரும்ப வந்ததே கிடையாது, அவ்வளவு ஆபத்தானது, அதை நீ கொண்டு வரணும்னா பறந்து விரிஞ்சு கிடக்கிற அந்த பாலைவனத்துல நட்சத்திரங்கள் நிறைஞ்ச நைட் நேரத்துல பாம்பு விண்மீன் கூட்டத்தை தொடர்ந்து போனா அதை கண்டுபிடிக்கலான்னு சொல்றாங்க. ஈவன் இது ஒரு கதையா இருந்தாலுமே தாத்தாவுக்காக அதை நான் தேடி போறேன் அப்படின்னு முடிவே பண்ணிடுறா. அதுக்கு பாட்டியும் இல்ல அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. தென் டஃபிட்டியும் சரின்னு அமைதியாயிடுறா. ஆனா அன்னைக்கு நைட் எல்லாரும்
எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது தாத்தாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு யாருக்கும் தெரியாம அங்க இருந்து நைஸா வெளியே கிளம்பிடுறா. இங்க இருந்து அவளோட பயணத்தை ஆரம்பிக்க போற வழியில டஃபிட்டியை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. அவளுக்கு யாரும் பின்தொடர மாதிரி சத்தம் கேட்க இவனும் பயந்து போய் சுத்தி சுத்தி பார்த்தா அங்க நம்ம பண்ணி பயபுல நிக்குது. தான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா இவனும் நானும் அந்த நீல நிற பூவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்ல டஃபிட்டியும் வேணாண்டா சாமி, நீ இது வரைக்கும் செஞ்ச உதவியே போதும், நான் தனியாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. அப்பன்னு பார்த்து பன்றி ஒரு பூவை சாப்பிடுறதுல பிஸியா இருக்க இந்த கேப்ல டஃபிட்டி ஒரு குன்று கடந்து பாலைவனத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறா. ஒரு மிகப்பெரிய பறந்து விரிஞ்சு கிடக்கிற பாலைவனம். பிரிஸ்டலும் ஏமா டஃபிட்டி கொஞ்சம் நில்லுமா நானும் வந்துடுறேன் அப்படின்னு கத்த, போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு அவ பாட்டுக்கு நடைய கட்டுறா. அப்பன்னு பார்த்து அங்க முன்னாடி பார்த்த அந்த கழுகு டஃபிட்டியை தாக்குறதுக்கு பறந்து வர இதை பார்த்த பிரிஸ்டல் கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா தாவி குதிச்சு அந்த அட்டாக்ல இருந்து டஃபிட்டியை காப்பாத்துறான். டஃபிட்டியும் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, ஒழுங்கா என்னை விட்டு போயிடு அப்படின்னு கோவப்படுறா. இதுக்கு பிரிஸ்டலும் ஏமா டஃபிட்டி இப்ப நம்ம ஒன்னா இல்லைன்னா இந்த கழுகு பையன் நம்ம தூக்கிட்டு போயிடுவான், அதோட நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இப்ப இது ரெண்டுங்களும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இங்கிருந்து போயிடு அப்படின்னு இந்த கழுகை பார்த்து சொல்றாங்க. இந்த கழுகும் இத பாருங்க செல்லங்களா, எனக்கு ஒன்னும் அவசரம் கிடையாது, இந்த வறண்டு போன பாலைவனத்துல எப்படியும் தாகத்திலையும் பசியிலையும் செத்துடுவீங்க, அப்ப உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பையனை நாம நினைச்சதை விட கஷ்டமா இருக்குமோன்னு அப்பதான் டஃபிட்டிக்கு புரிய வருது. தனியா இருந்த இந்த கழுகு கிட்ட மாட்டிப்போமோன்னு நினைச்சு வேற வழி இல்லாம சரி நீயும் கூடவா அப்படின்னு டஃபிட்டி சொல்றா. இந்த வெயில் தீயா கொளுத்துற பாலைவனத்துல ஏமா டஃபிட்டி இன்னும் எவ்வளவு தூரமா போகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் தொண்டை வறண்டு போய் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ரொம்ப தாகத்தோட காலைப்பா நடந்து போறாங்க. அடடே நம்ம நினைச்சதை விட சீக்கிரமா முடிஞ்சிடும் போலயே அப்படின்னு இந்த கழுகும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அப்போன்னு திடீர்னு பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு குட்டை இருக்கிற மாதிரி டஃபிட்டிக்கு தெரியுது. ரெண்டு பேரும் டயர்டா இருந்தாலும் தண்ணியை பார்த்த குசியில அங்க ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ரொம்பவே கம்மியா ஒரு கை அளவுக்கு தான் தண்ணி தேங்கி இருக்கு. இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. முதல்ல பிரிஸ்டல் அவனோட பங்கு தண்ணியை குடிச்சிடறான். அடுத்ததா டஃபிட்டியோட டேர்ன் வரக்குள்ள அங்க ஒரு பறவை குடும்பம் பறந்து வரத இவங்க பாக்குறாங்க. இந்த 3 பறவைங்களும் வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போற பறவைங்க. இவங்களுக்கு தண்ணீர் தாக்கம் அதிகமா இருக்க தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு தண்ணியை தேடி இங்க வந்திருக்குங்க. தாகத்துல தவிக்கிற இந்த குட்டி பறவையை பார்த்த டஃபிட்டிக்கு ரொம்பவே பாவமா போயிடுச்சு. இதனால தாங்கிட்ட இருந்த தண்ணியையும் டஃபிட்டி இவங்களுக்கு கொடுத்துறா. தாகம் தீர்ந்ததும் இந்த பறவைங்க நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போகுதுங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இன்னொரு வார்னிங்கையும் கொடுக்குதுங்க. நாங்க கடந்து வந்த இந்த பாலைவனம் முழுக்க நாங்க பார்த்த ஒரே ஒரு தண்ணி குட்டைனா அது இதுதான், சுத்தி பல மைல்களுக்கு வேற எந்த ஒரு தண்ணி குட்டையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகுதுங்க. இதை கேட்டதும் இதுங்க ரெண்டுங்களும் நமக்கு சங்கு கன்ஃபார்ம்னு பயந்து போகுதுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இந்த கழுகு இன்னும் எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிப்பீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு நக்கலா சிரிக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த அரிய வகை பூவை கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு குட்டி எலி இவங்க கண்ணுல படுது. அதுவும் இதுங்களை கலாய்க்க பிரிஸ்டல் காண்டாகி அதை துரத்திக்கிட்டே போறான். அந்த எலியும் வேகமா ஓடி வந்து அதோட பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குது. இருந்தாலும் நம்ம பண்ணி பையன் அதை விடுற மாதிரி தெரியல. அவனோட பல்ல வச்சு அதை வெளியே இழுக்க பார்க்க, ஆனா அந்த எலிக்கு பதிலா ஒரு நீளமான செடியோடு சேர்ந்து அந்த செடியில இருந்த தர்பூசணிகளும் அந்த எலியும் வெளியே வந்து விழுது. இது என்னோட பழம் அப்படின்னு இந்த எலி சண்டை போட, இல்ல இப்ப இது எனக்கு வேணும் அப்படின்னு பிரிஸ்டல் சண்டை போட, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போதுதான் அவங்கள சுத்தி பயங்கரமான கர்ஜன சத்தம் கேட்கறத டஃபிட்டி நோட் பண்றா. பார்த்தா அங்க வந்த ஒரு நரி கூட்டம் இவங்களை சுத்து போடுது. அந்த நரிங்கெல்லாம் மெதுவா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக நெருங்கி வருதுங்க. டஃபிட்டியும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க எங்கன்னு மேல தாவி குதிச்சு அதுங்களுக்கு ஆட்டம் காட்டுறா. இருந்தாலும் இந்த தர்பூசணி கொடி இவளோட கால்ல மாட்டி தடுக்கி விட்டுட இவளும் தடுமாறி கீழே விழுந்துடுறா. இந்த நரிங்க இவளை அட்டாக் பண்ண நெருங்கி வருதுங்க. அப்போன்னு பார்த்து நம்ம பிரிஸ்டல் அதுங்க மேல தர்பூசணியை தூக்கி போட்டு டஃபிட்டியை காப்பாத்துறான். இப்படியே சண்டை போயிட்டு இருக்க பிரிஸ்டல் அங்க கூஞ்சி கிடக்கிற தர்பூசணிங்க மேல எகிரி குதிக்க அது துண்டு துண்டா செதறி வெடிச்சு அதெல்லாம் நரிங்க மேல விழுந்துடுது. இந்த தர்பூசணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்க காரணத்தினால இந்த நரிங்கெல்லாம் மெய் மருந்து அதை சாப்பிடுதுங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி டஃபிட்டியும் பிரிஸ்டலும் அங்க மிச்சம் இருந்த ஒரே ஒரு தர்பூசணி பழத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ் ஆகி வந்துடுறாங்க. தென் அங்க இருந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் களைப்பாகி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழத்தை சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணி பார்க்கக்குள்ளதான் தெரிய வருது அந்த சுண்டலி இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதையும் சேர்த்து இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. அட பாவிங்களா, நான் பாட்டுக்கு என்னோட பொந்துக்குள்ள தர்பூசணி பழங்களை சாப்பிட்டு நிம்மதியா இருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்து இப்படி நாசம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு திட்டுன்னு திட்டுது. ஆமா, இந்த ஒண்ணுமில்லாத பாலைவனத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க பிரிஸ்டலும் அந்த நீல நிற பூவை பத்தியும் அடுத்த மழை பெய்யறதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சாகணும், இல்லன்னா டஃபிட்டியோட தாத்தா இறந்துருவாருன்னு மொத்தத்தையும் சொல்றான். அதுக்கு இந்த சுண்டலியும் இப்ப என்ன, நீங்க இந்த டெசர்ட்டை தாண்டி போய் அந்த நீல நிற பூவை பறிக்கணும் அவ்வளவுதானே, அது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இந்த எலியும் வழிகாட்ட இவங்களும் அதை நம்பி பின்னாடியே போறாங்க. தென் இது காட்டின வழியிலேயே கொஞ்ச நேரம் நடந்து ஒரு மணல் மேட்டை தாண்டி பார்த்தா அங்க ஒரு பெரிய கடலே இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே தாகத்தை கட்டுப்படுத்த முடியாம ரெண்டு பேரும் ஓடி போய் தண்ணியை குடிக்கிறாங்க. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது
உப்பு தண்ணின்னு. அப்புறம் இந்த எலிப்பைய சொல்றான், அந்த பூ இருக்கிற இடம்லாம் எனக்கு தெரியாது, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கல்ல, அதனாலதான் நான் சும்மா உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரெண்டு பேரும் காண்டாகிறாங்க. அப்புறம் நைட் நேரத்துல வானத்துல எக்கச்சக்கமான விண்மீன் கூட்டங்கள் இருக்கிறத டஃபிட்டி பாக்குறா. இதெல்லாம் இந்த மீர்கேட், யானை, குரங்கு, பாம்புன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கிறத பார்த்து நைட் அங்கேயே தங்கி வானத்தை பார்த்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பாம்பு வடிவ நட்சத்திர கூட்டத்தை பார்த்த உடனே டஃபிட்டிக்கே அவங்க தாத்தா சொன்ன விஷயம் புரிய வருது. அதாவது அந்த நீல நிற பூவை பறிக்க பாம்பை தொடர்ந்து போகணும்னு ஒரு விடுகதை மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட டஃபிட்டி, அப்படின்னா அந்த பாம்போட வாசலுக்கு போகணும்னா இதுதான் வழின்னு விடிஞ்சதும் அந்த நட்சத்திரம் காட்டின அதே திசையை நோக்கி மூணு பேரும் போறாங்க. போற வழியில ஒரே பனிமூட்டமா இருக்க அப்போ மண்ணுக்கு அடியில இருந்து ஏதோ நகரதா பாக்குறாங்க. மண்ணை விட்டு வெளியே வந்த சில கருப்பு வண்டுங்க தலைகீழா நின்னு காத்துல இருக்க பனித்துளிகளை தண்ணியா மாத்தி சேகரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்த டஃபிட்டியும் பிரிஸ்டலும், அடடே நல்ல ஐடியாவா இருக்கு, நாமளும் இதை ட்ரை பண்ணுவோன்னு அவங்களும் ட்ரை பண்ண, ஆனா அவங்களால முடியல. இந்த பிரிஸ்டலும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான். அப்பதான் டஃபிட்டி இந்த பன்றியோட காதுல தண்ணீர் துளிகள் சொட்டுறத பாக்குறா. டேய் ஒரு நிமிஷம் அசையாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதோட காதை பிடிச்சி இழுக்க அதோட முடிகள்ல எல்லாம் காத்துல இருக்க ஈரப்பதம் படிஞ்சு தண்ணியா மாதிரி சொட்டுது. செம்ம ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூணும் தாகந்தீர தண்ணியை குடிச்சிட்டு நல்லா ஃபுல் எனர்ஜியோட அவங்களோட பாலைவன பயணத்தை தொடர்றாங்க. தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய உப்பு பரப்பு இருக்கிற ஒரு பெரிய இடத்த பாக்குறாங்க. இதுக்கும் அந்த பக்கம் தான் இவங்க தேடி வந்த அந்த பாம்பின் வாசல்னு சொல்லப்படுற அந்த இடமும் இருக்கு. அதையும் இவங்க பாத்துறாங்க. இந்த பெரிய வெடிப்பா வறண்டு போயிருக்க இந்த உப்பு பரப்பை தாண்டி போனாதான் இவங்களால அங்க போக முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதால வெயில் இது மேல விழும்போது அது ரொம்பவே சூடா இருக்கும். எந்த அளவுக்குனா ஒருவேளை இவங்க போலான்னு முடிவு பண்ணி ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இந்த வெப்பம் இவங்களை எரிச்சிடும். இப்படி இவ்வளவு ஆபத்தா இருக்க இந்த இடத்துலயுமே ஒரு பள்ளி ஒண்ணு அந்த சூடு தாமால படாத மாதிரி குதிச்சு ஓடுது. பிரிஸ்டலும் அதே மாதிரி ட்ரை பண்ண, ஆனா அவனால அந்த அளவுக்கு வேகமா பண்ண முடியல. அவனோட வால்ல தீ பிடிச்சிடுது. இப்ப இது எப்படி கடந்து போறது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆழ்ந்த யோசனை பண்றாங்க. பத்தாததுக்கு இந்த கழுகு வேற, எப்படியும் இதுக்குள்ள போய் ரெண்டு பேரும் வறுத்த கோழி மாதிரி மாற போறீங்க, எனக்கு நல்ல விருந்து தான் அப்படின்னு இவங்களையே சுத்தி திரியுது. அப்பதான் டஃபிட்டிக்கு ஒரு யோசனை வருது. எப்படியும் நைட் ஆயிடுச்சுன்னா இந்த தரையோட வெப்பம் குறைஞ்சி குளிர்ச்சி ஆயிடும், அதுக்கப்புறம் ஈஸியா இதை கடந்து போலான்னு சொல்லிட்டு நைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நைட் ஆனது 3 பேர் சேர்ந்து அந்த இடத்த கடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா இவங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த நீளமான பயணம் இவங்களை ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுச்சு. தூங்காம நைட்டு ஃபுல்லா நடந்ததால இப்ப தூங்கி விழுறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த பக்கத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா அவங்க வரதுக்குள்ளேயே சூரியன் மறுபடியும் உதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த சூரிய வெளிச்சம் இந்த உப்பு பரப்பு நிலத்து மேல விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள நெருங்கி வருது. இதுக்கு மேல நடக்க முடியாம பிரிஸ்டல் அங்கேயே தூங்கி விழுந்துடுறான். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்கன்னு பிரிஸ்டல் சொல்ல, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு டஃபிட்டி இவனை தூக்க ட்ரை பண்ணி அவளும் டயர்ட் ஆகி அங்கேயே தூங்கி விழுந்துடுறா. வெயில் வேற நெருங்கி வருது. இந்த கழுகு வேற இவங்களை சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு. டேய் என்னடா பண்றீங்க, என்னடாச்சு உங்களுக்கு, எழுந்துங்கடா இல்லனா செத்துடுவீங்க அப்படின்னு இவங்களை எழுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணி கத்துன்னு கத்துது இந்த எலி. அப்பதான் அங்க பக்கத்துல ஏதோ ஒண்ணு, டே எலிப்பையில கொஞ்சம் சத்தம் போடாம இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அது ஒரு பெரிய சைஸ் யானை. இந்த எலியோட மூக்கு வேற யானை தும்பிக்க மாதிரியே இருக்கிறதால சோ ரெண்டு பேரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிற மாதிரி பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. இனங்கள் வேறையா இருந்தாலும் லவ், அதாவது அன்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. சோ ரெண்டு பேரும் காதல்ல விழுந்துடுறாங்க. உடனே அந்த யானை அதோட தும்பிக்கையால அந்த கழுகை ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டுட்டு 3 பேரையும் காப்பாத்தி கொண்டு வந்துடுது. அப்புறம் இந்த யானை இவங்களை சுமந்துகிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க அங்க உண்மையாலுமே தண்ணி இருக்கு. இடமே பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு அழகா பசுமையா இருக்கு. இவங்க அங்க இருந்த நல்ல தண்ணியை குடிச்சிட்டு மரத்துல இருந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப டஃபிட்டி சோகத்தோட தண்ணியில அவளோட உருவத்தை பார்க்க, ஆனா அங்க அவளோட உருவத்துக்கு பதிலா அவளோட தாத்தா உருவம் தான் இவளுக்கு தெரியுது. இனிமே கொஞ்ச நேரம் கூட நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு பிரிஸ்டல் கிட்ட போய், நீ இங்கேயே பாதுகாப்பா பத்திரமா இரு, நான் மட்டும் போய் அந்த பூவை கண்டுபிடிச்சிட்டு வரேன், என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வர வேணாம் அப்படின்னு டஃபிட்டி சொல்றா. அதுக்கு இந்த பன்றியும், இத பாரு என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட தான் வருவேன், நீ என்னோட ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம என்னாலதான் உன்னோட தாத்தாக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இந்த எலிய இவங்களோட லவ் ஏன் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னுட்டு இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அந்த எலியை அங்கேயே விட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த பூவை பறிக்க பாம்பின் வாசலை நோக்கி போறாங்க. ஆனா அந்த இடத்த தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மணல் சூறாவளியில இவங்க மாட்டிக்கிறாங்க. அதையும் தாக்கு பிடிச்சி முன்னேறி போயிட்டே இருக்க நம்ம பிரிஸ்டல் டஃபிட்டி கிட்ட, நம்ம இவ்வளவு தூரம் ஒண்ணு மண்ணுமா பழகிட்டோம், இப்ப நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா வேற ஆயிட்ட, இனிமே நான் உன் கூடவே உன் ஃபேமிலியோட ஒன்னா வந்து தங்கிக்கிட்டுமான்னு கேட்க, டஃபிட்டி அதெல்லாம் முடியாது, என்னோட தாத்தாவுக்கு அந்நிய மிருகங்கள்னாவே பிடிக்காது, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றா. பிரிஸ்டலும் திரும்ப இதையே கேட்க, டஃபிட்டி அதெல்லாம் முடியாது, உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது அப்படின்னு கத்தி பேசிடுறா. இதனால கோவப்பட்ட பிரிஸ்டலும், நீயும் வேணா உன்னோட பூ பறிக்கிற இந்த பயணமும் வேணாம், நான் போறேன்னு சொல்லிட்டு பாதிலேயே அங்கிருந்து போறான். அந்த மணல் சூறாவளியும் கொஞ்ச நேரம் வீசிட்டு இப்ப நின்னு போயிட, அந்த பறந்து வந்த மணல் எல்லாம் டஃபிட்டியை போட்டு மூடிட, புதஞ்சு கிடந்த டஃபிட்டி வெளியே வரா.
வெளியே வந்த உடனே தேவையில்லாம பிரிஸ்டல் மனசை காயப்படுத்திட்டோம்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணி பிரிஸ்டலுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சுத்தி சுத்தி தேடுறா. இவளும் பிரிஸ்டல் நீ எங்க இருக்க அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு பார்த்தா தூரத்துல மணலுக்குள்ள ஒரு உருண்டையான வடிவம் தெரியுது. அதுதான் பிரிஸ்டல்னு நினைச்சு பதறி போய் மணலை தோண்டி பார்த்தா அது வெறும் பாறை. அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு டஃபிட்டி சோர்ந்து போய் அங்கேயே படுத்துறா. அப்ப பூமிக்கு இடையில இருந்து டஃபிட்டி அப்படின்னு பிரிஸ்டல் கூப்பிடுற சத்தம் கேக்குது. இவனும் சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பார்த்தா பூமிக்கு கீழே ஒரு பெரிய குகை மாதிரி பள்ளம் இருக்கு. அந்த ஹோல்ஸ்குள்ள எட்டி பார்க்கும்போது டஃபிட்டி தவறி உள்ள விழுந்துடுறா. உள்ள பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஆறே ஓடிட்டு இருக்கு. டஃபிட்டியும் அதுல விழுந்துட, ஆனா அவளுக்கு நீச்சல் தெரியாது. இதை பார்த்த பிரிஸ்டல் உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு டஃபிட்டியை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறான். மயங்கி கிடக்கிற டஃபிட்டியோட வயிற்றுல அழுத்தி தண்ணியை வெளியே எடுக்க அவளும் கண்முழிச்சு எழுந்துடுறா. எழுந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லி 2 பேரும் சமாதானம் ஆகிக்கிறாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு எப்படி வெளியே போறது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அப்பதான் அங்க ஒரு வழியில நீரோட்டம் ஓடுறத பிரிஸ்டல் பாக்குறான். பிரிஸ்டல் மேல டஃபிட்டி ஏறிக்க 2 பேரும் நீந்திக்கிட்டே அந்த வழியை நோக்கி போறாங்க. தண்ணியோட வேகம் வேற அதிகமாகிக்கிட்டே போகுது. பத்தாததுக்கு இவங்களை ஒரு பெரிய சைஸ் பிரானா மீன் மாதிரி இருக்க ஒரு மீன் இவங்களை சாப்பிட்றதுக்கு துரத்துக்கிட்டே வேகமா வருது. இவங்களும் அங்க இங்கன்னு பாறை மேல மோதி அந்த மீனையும் அப்படி இப்படின்னு ஏமாத்தி நீந்தி போயிட்டு இருக்க. போனா வெளியே போறதுக்கான ஒரு சின்ன வழி தெரியுது. அந்த தண்ணியில வேகமா அடிச்சிட்டு போய் டஃபிட்டி முதல்ல அந்த ஹோல் வழியா வெளியே வந்து விழறா. அடுத்ததா பிரிஸ்டல் வெளியே வர அவன் குண்டா இருக்கிறதால பாதி உடம்பு வெளியே வர முடியாம அந்த ஹோல்லையே மாட்டிக்குது. இந்த மீன் வேற முழு வேகத்துல இவனை நோக்கி வர பிரிஸ்டல் அவனோட முழு பலத்தையும் போட்டு முக்குன்னு முக்கி அந்த மீன் கிட்ட மாட்டுறதுக்கு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வெளியே வந்து விழறான். இந்த கொகையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க தேடி வந்த கேட்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ், அதாவது பாம்புகளின் வாசல்ங்கிற இந்த இடத்துக்கு இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இதனால இவங்க நம்ம தேடி வந்த பூவை பறிக்க போறோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அங்க யாரும் எதிர்பார்க்காத விதமா ஒரு பெரிய ராஜநாகம் ஒண்ணு இந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்கு. இது வெளியே வந்து பிரிஸ்டலை அட்டாக் பண்ண பார்க்க அவனை காப்பாத்துறதுக்காக டஃபிட்டி உள்ள புந்து அந்த பாம்போட கவனத்தை தசை திருப்ப இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த பாம்பு கிட்ட மாட்டாம அப்படி இப்படின்னு மாறி மாறி ஓடுறாங்க. அந்த பாம்பை ஏமாத்தி அதோட உடம்பாலேயே அதை மாட்டி விட அதுவும் ஏமாந்து ஒரு கயிறு முடிச்சு போடுற மாதிரி தன்னைத்தானே சுருட்டி மாட்டிக்கிச்சு. அப்பாடா தப்பிச்சிட்டுமேன்னு நினைச்சா குகையிலிருந்து வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பெரிய சைஸ் மீன் நெண்டி நெளிச்சு வெளியே வந்து டஃபிட்டி மேல பாயுது. ஆனா பிரிஸ்டல் அங்க சுருண்டு கிடந்த பாம்போட வாழை கவ்வி பிடிச்சி கரகரன்னு சுத்தி அதை அந்த மீன் மேலேயே தூக்கி வீசுறான். ரெண்டும் அந்த இடத்துல டப்புன்னு மோதி கீழே ஓடிட்டு இருந்த ஆத்துக்குள்ள விழுந்து அடிச்சிட்டு போகுது. இவங்களும் ஜெயிச்சிட்டுமேனு சந்தோஷத்துல அந்த இடத்துக்கு மேல வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. டேய் பிரிஸ்டல், என் கண்ணுக்கு தான் இந்த பூ தெரியலையா இல்ல இங்க உண்மையிலேயே பூவே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு இடமா அந்த நீல நிற பூவை தேட அது இங்க எங்கேயுமே இல்ல. நைட் நேரமும் ஆயிடுது, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஒருவேளை எல்லாரும் சொன்ன மாதிரி இது கட்டுக்கதை தான் போல, நாம தான் பூவை தேடி வந்து ஏமாந்துட்டோம், இப்ப தாத்தாவை எப்படி காப்பாற்ற போறோமேன்னு ரொம்ப சோகமா அங்கிருந்த மரத்துக்கு கீழே சோர்வா இருந்ததால படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாளும் விடியுது. டஃபிட்டி மெதுவா கண் முழிச்சு பார்க்கறா. பார்த்தா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பன்னி பையன் பிரிஸ்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு பிரகாசமான மின்னிக்கிட்டு இருக்க ஒரு நீல நிற பூ பூத்துக்கிட்டு இருக்கு. அது பிரிஸ்டலோட உடம்புக்கு கீழே மாட்டிக்கிட்டு ஆல்மோஸ்ட் நசுங்கிற நிலைமையில இருக்கு. இதனால டஃபிட்டி அவனை எழுப்பாம அந்த பூவை மட்டும் பறிக்க முயற்சி பண்றா. ஆனா இந்த பன்னி பையன் தூக்கத்திலேயே அதோட வாசனையை வச்சு அப்படியே ஒரே வாய டப்புன்னு மின்னு தின்னுறான். இதை பார்த்த டஃபிட்டிக்கு செம்ம கோபம். இவனை உலுக்கி எழுப்பி விட்டுட்டு, டே எதுக்குடா அந்த நீல நிற பூவை சாப்பிட்ட, அதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தோம், இப்ப எப்படி என்னோட தாத்தாவை காப்பாத்துவேன்னு கத்துன்னு கத்துறா. என்னது நான் அந்த பூவை சாப்பிட்டனா, ஐயோ என்ன மன்னிச்சிடு டஃபிட்டி, என்ன மன்னிச்சிடு, நாம இனிமே தாத்தாவை எப்படி காப்பாற்ற போறோம், இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடு, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்ல அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போறான் பிரிஸ்டல். திடீர்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நிக்க என்னன்னு பார்த்தா நேத்து பெஞ்ச மழையில ஒரு பெரிய நீல நிற பூ தோட்டமே பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இதே நேரத்துல கருங்கும்னு மழை வர தயாரா இருக்க மேக கூட்டம் பாலைவனத்தை தாண்டி இருக்கிற இவளோட இடத்துக்கு போறத பாக்குறா. இந்த மழை வர வரைக்கும் தான் தாத்தா உயிரோடு இருப்பாங்கன்னு பாட்டி சொன்னது டஃபிட்டிக்கு ஞாபகம் வருது. உடனே தாத்தாவுக்கு அங்க போய் இந்த மூலிகை குணம் நிறைஞ்ச நீல நிற பூவை கொடுத்தாகணும். ஆனா அங்க எப்படி போறதுன்னு டஃபிட்டி வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. பாலைவனத்துல டஃபிட்டி தண்ணி கொடுத்து காப்பாத்தின அந்த பறவை ஃபேமிலி இங்க வருதுங்க. டஃபிட்டியும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி என்னோட அழகுக்குள்ள உட்காந்துக்கோங்க, நம்ம பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுதுங்க இந்த பறவைங்க. டஃபிட்டி ஈஸியா உள்ள நுழைஞ்சு உட்காந்துடுறா. ஆனா பிரிஸ்டல் ரொம்பவே பெருசா இருக்கிறதால அவனால இந்த இன்னொரு பறவையோட அழகுல உட்கார முடியல. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தாலும் அந்த பெரிய பறவையால கூட இவனை தூக்கிட்டு பறக்க முடியல. இப்ப பிரிஸ்டல் என்ன சொல்றானா, என்னை பத்தி கவலைப்படாத டஃபிட்டி, இப்போ உன்னோட தாத்தாவை காப்பாத்தி ஆகணும், அதுதான் முக்கியம், இங்கேயே என்னை விட்டுட்டு நீ மட்டும் போயிடு அப்படின்னு சொல்ல, ஆனா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறதுக்கு டஃபிட்டிக்கு மனசு இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம டஃபிட்டியும் பிரிஸ்டலை கண் கலங்கிக்கிட்டே கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்புறா. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்த அந்த கழுகு வேற அங்கேயே நின்றுட்டு இருக்கு.
டஃபிட்டி அவளோட வீட்டை நோக்கி பறந்து போக போக கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பிரிஸ்டல் கூட இருந்த இனிமையான நினைவுகளை நினைச்சுக்கிட்டு அவனை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம வருத்தத்தோடவே போயிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் பயணத்துக்கு அப்புறம் டஃபிட்டி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. அவளோட வீட்டுக்குள்ள வந்தா அவளோட பாட்டி தாத்தா ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு, இனிமே எந்த பயனும் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, ஆனா டஃபிட்டி நம்பிக்கையை கைவிடாம அந்த பூக்களை தண்ணியில கலந்து தாத்தாக்கு தர அந்த மருந்து உள்ள போகும்போது அவரோட உடம்பு நீல நிறமா ஜொலிக்குது. இருந்தாலும் அவரோட உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. இவ்வளவு கஷ்டப்பட்டும் தாத்தாவை காப்பாற்ற முடியலையேன்னு தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அலறா டஃபிட்டி. பாட்டி அவளை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ண பறவைங்களுக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இவங்க இப்படி வெளியே இருக்க உள்ள ஒரு அதிசயம் நடக்குது. அந்த மூலிகை பூ வேலை செஞ்சிருச்சு போல. தாத்தா கண் முழிச்சிட்டாரு. இது தெரியாத இவங்க சோகமா வானத்தை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. தாத்தா இங்க வந்து, என்னாச்சு, ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிட்டு போல அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு. சந்தோஷத்துல டஃபிட்டி தாத்தாவை கட்டி அணைச்சிக்கிறா. அட எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அந்த மரத்துல இருந்த பாம்பு என்ன கடிச்சது இல்ல, அப்புறம் எப்படி நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு பாட்டியும், உங்களோட செல்ல பேத்தி டஃபிட்டி தான் தனியா கஷ்டப்பட்டு போய் அந்த நீல நிற பூவை கொண்டு வந்து உங்களை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டஃபிட்டி, நான் தனியாலாம் இதை ஒன்றும் பண்ணலை தாத்தா, எனக்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பன்றி, அவன் பேர் பிரிஸ்டல், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறிட்டான். ஆனால் அவன் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கான், இனி அவனை என் லைஃப்பில் பார்க்கவே முடியாது போலன்னு சோகமாக சொல்கிறா. சரி இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் அவங்களோட பொந்துக்குள்ளே போக வானத்தில் ஏதோ ஒன்று பறந்து வரத டஃபிட்டி பார்க்குறா. பார்த்தா ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. இவங்கள யாருடா தனியா மாட்டுவா, எப்படா சாப்பிடலான்னு காத்துட்டு இருந்த அந்த கழுகை பிரிஸ்டல் தனியா கிடைச்சு அவனை சாப்பிடாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இங்க தூக்கிட்டு வருது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு இதுவே கண் கலங்கி மனசு மாறிடுச்சு போல. இங்க வந்து இவனை போட்டுட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இவங்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. தாத்தா அங்க வந்ததும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இனிமேல் நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அங்க இருந்து போக பார்க்கறான் பிரிஸ்டல். தாத்தாவும் அவன் வேறையனும் நாம வேறையனான்னு டஃபிட்டிக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்கறாரு. ஆனா டஃபிட்டி அதை ஏத்துக்க சுத்தமா தயாரா இல்லை. தாத்தா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் மட்டும் இல்லைன்னா அந்த நீல நிற பூவை என்னால் மட்டும் தனியாக கொண்டு வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு டஃபிட்டி போயிட்டு இருக்க பிரிஸ்டலை தேடி பின்னாடியே போறா. வானம் முழுக்க இருட்டாகி பாட்டி சொன்ன அந்த மழையும் வர ஆரம்பிக்குது. இப்ப தாத்தா தன்னோட தப்ப உணர்ந்து, டேய் பசங்களா, மழையில நினைஞ்சா காய்ச்சல் வந்துடும், 2 பேரும் சீக்கிரம் உள்ள பொந்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, பிரிஸ்டலுக்கு தானும் இவங்க ஃபேமிலியில ஒன்னாயிட்டுமேன்னு நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். இனிமே நான் என்னோட வாழ்க்கையில தனிமையில இருக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு பிரிஸ்டல் சந்தோஷப்பட 2 பேரும் பொந்துக்குள்ள போக இதோட இந்த அழகான படமும் முடியுது. ஸோ கைஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்க தட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல்.